அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்லேருந்து முக்கியமான கேள்விகள் பார்க்க போகிறோம். நம்ம போட்ட வீடியோவிலேருந்து நிறைய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஇடியில் கேட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஆக்குவது ஏதினில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதினில் வெகுளி போக்குக என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா யசோதர காவியம். இந்த கொஸ்டின் தான் டிஇடியில் கேட்டிருந்தாங்க. அறம் பார்த்தீங்கன்னா பொறுத்துகளை, நற்செயல், வெகுளி, சினம், ஞானம், அறிவு, விரதம், மேற்கொண்ட நன்னெறி. ஆப்ஷன் சி. இலக்கண குறிப்பு ஆக்குக, போக்குக, நோக்குக, காக்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கா அப்படி முடிஞ்சாவே வேங்கோல் வினைமுற்று. கீழ்கண்டவற்றில் ஐஞ்சிறுகாப்பியத்தில் இடம்பெற்றுள்ள காப்பியம் எதுன்னு கேட்டிங்கன்னா யசோதர காவியம். யசோதர காவியத்தின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா பெயர் தெரியவில்லை. யசோதர காவியம் எம்மொழியிலிருந்து தழுவி தமிழில் எழுதப்பெற்றது. வடமொழி. யசோதர காவியம் எந்த சமயத்தை சார்ந்ததுன்னு கேட்டிங்கன்னா சமணம். யசோதரன் என்னும் அவந்தி நாட்டு மன்னன் வரலாற்றை கூறும் நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா யசோதர காவியம். யசோதர காவியம் எத்தனை சருக்கங்களை கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா 5 சருக்கங்களை கொண்டது. யசோதர காவியத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை யாதுன்னு கேட்டிங்கன்னா 320 அல்லது 330. ஆப்ஷன் ஏ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.